ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது யூனிட் 3யோட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அல்காரிதம்ஸ், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பார்ட் சிலையும் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ஸ்ல பார்ட் சிலையும் கேட்டிருக்காங்க, இல்ல 13 மார்க்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் 3 அல்காரிதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஆப்டிமல், லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. ஸோ மூணுமே ரொம்ப சிம்பிளான அல்காரிதம் தான். இதுலயுமே நீங்க எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளான அல்காரிதம், லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா நீங்க பண்ணிடலாம். ஸோ தனியா உட்காந்து படிக்கவே தேவையில்லை. இந்த வீடியோ மட்டும் நீங்க கவனமா பாருங்க, ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த 3 அல்காரிதமும் எப்படி பண்ணலாம்னு இந்த ஒரே வீடியோல பாத்துடலாம். ஸோ இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட். ஸோ பேஜ் ஃபால்ட் எத்தனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்து கிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், மிஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மூணுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாத்துக்கலாம். ஸோ இது லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான், 13 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, கன்சிடர் த பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ இது எப்பவுமே இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங், இன்னொன்னு வந்து பேஜ் ஃப்ரேம்ஸ். ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கிறது இப்படி நம்பர்ஸா இருக்கும், பேஜ் ஃப்ரேம்ங்கிறது ஒரு நம்பர் மட்டும் இருக்கும். ஸோ எத்தனை பேஜ் ஃப்ரேம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, என்னது 1 2 3 4 1 3 0 1 2 4 1 ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து எத்தனை பேஜ் ஃப்ரேம் இருக்கு, 3 பேஜ் ஃப்ரேம் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது பேஜ் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கொஸ்டின்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது. பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் பார்க்கணும், எத்தனை பேஜ் ஃப்ரேம் இருக்குன்னு பார்க்க போறோம். முடிஞ்சா இப்ப நெக்ஸ்ட் என்னென்ன கேட்டிருக்காங்க, பேஜ் ஃபால்ட் கேட்டிருக்காங்க, கிட் ரேஷியோ, மிஸ் ரேஷியோ. நான் சொன்னதுதான், யூசிங் FIFO, ஆப்டிமல், LRU. ஸோ 3 அல்காரிதம் வச்சும் நம்ம பேஜ் ஃபால்ட், கிட் ரேஷியோ, மிஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது 13 மார்க்ஸ். எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் அல்காரிதம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பார்க்கலாம். எல்லா அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் இப்படி முதல்ல நீங்க எடுத்து எழுதிடணும். இதுல எதுவுமே செய்யல. ஃபர்ஸ்ட் பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் கொஸ்டின்ல கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். ஸோ இதுல கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறாதீங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கத அப்படியே கவனமா பார்த்து ஒன்னொன்னா எழுதுங்க. 1 2 3 4 1 3 0 1 2 4 1 ஒன்னொன்னா அப்படியே கவனமா எழுதுங்க. ஓகேவா? அடுத்து நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ், எத்தனை ஃப்ரேம்ஸ் கொடுத்துருந்தாங்க, 3 கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் எடுத்து எழுதியாச்சு. எழுதிட்டு இது ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். இந்த டேபிள்ல மேல என்ன இருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங் தான், 1 2 3 4 1 3 0 1 2 4 1. இந்த ஸ்ட்ரிங் அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சைட்ல ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 3 ஃப்ரேம்ஸ் இருந்துச்சா. ஸோ அந்த 3 ஃப்ரேமுக்கு ஒன்னு தனித்தனியா போட்டாச்சு. ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 போட்டாச்சு. லாஸ்டா பேஜ் ஃபால்ட். ஸோ பேஜ் ஃபால்ட் எத்தனை இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணுமா, அதுக்காக பேஜ் ஃபால்ட் ஒருத்தர் எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எல்லா அல்காரிதமுமே இது சேம் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் எழுதிக்கிறோம், ஃப்ரேம்ஸ் எழுதிக்கிறோம், ஒரு டேபிள் போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த டேபிளை எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த 3 அல்காரிதம்லயும் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்க்கு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல் என்ன வராங்க, 1 உள்ள வருது. ஸோ இங்க நம்ம டேபிளே எடுத்து எழுதிட்டோம்னா ஸ்ட்ரிங் போய் பார்க்க தேவையில்லை. ஸோ டேபிளே எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 1 உள்ள வந்திருக்கு. ஸோ அப்ப நம்ம 1 வந்து நம்ம ஒரு ஃப்ரேம்ல எழுதிடுறோம். எப்பவுமே நம்ம கீழே இருந்தா எழுதிட்டு போவோம், மேல இருந்து எழுதிட்டு போனா தப்பு இல்ல. ஸோ கன்வென்ஷனா எப்பவுமே கீழே இருந்தா எழுதிட்டு போவோம். ஸோ நான் இங்கேயும் கீழே இருந்து எழுதிட்டு போறேன். ஸோ 1 ஒரு ஃப்ரேம்ல என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2 வருது. ஸோ 2க்கு நம்ம ஏதாவது ஃப்ரேம்ஸ் எம்டியா இருக்கான்னு பார்ப்போம். எம்டியா இருந்தா அந்த ஃப்ரேம்ல நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி 1 இங்க இருக்கு. ஸோ ஃப்ரேம் எம்டியா இருக்கு, அதனால 2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 3 வருது. ஸோ இங்க ஆல்ரெடி 1 இருக்கு, 2 இருக்கு. ஃப்ரேம் இங்க எம்டியா இருக்கு, அதனால 3 எழுதியாச்சு. இது வரைக்கும் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 4 வருது. இங்க பாக்குறப்ப எனக்கு ஃப்ரேம்ஸ் இல்ல. ஸோ 3 ஃப்ரேம் தான் இருந்துச்சு, 3மே இப்போ ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 4க்காக ஒரு பிளேஸ் நான் ஒதுக்கி கொடுக்கணும். ஸோ இந்த 3ல ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நான் வெளியே எடுத்துட்டு 4 உள்ள வைக்கணும். இதுக்காக தான் இந்த அல்காரிதம் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 எலமெண்ட் இருக்கா, 1 2 3 3 இருக்கா. இந்த 3ல யார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்களோ அவங்கள நான் வெளியே எடுத்துட்டு இந்த 4 இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? இதான் கான்செப்ட். 3 இது இருக்கு. இதுல நான் ஒரு பிளேஸ் வந்து எம்டி ஆக்கணும். யார் ஃபர்ஸ்ட் உள்ள வராங்களோ அவங்கள நான் வெளியே தூக்கினா அந்த பிளேஸ் எம்டி ஆகும். ஓகேவா? சோ இதுல பாருங்க, 1 2 3ல யார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தா 1 தான் உள்ள வந்திருக்கு. சோ அந்த 1 நான் தூக்கிட்டு 4 எழுத போறேன். ஓகேவா? சோ இவ்வளவுதான் கான்செப்ட். 1 தூக்கிட்டு நான் 4 எழுத போறேன். இப்ப நெக்ஸ்ட் மறுபடியும் எனக்கு 1 தேவைப்படுது. இப்ப என்ன பண்ண போறேன், இந்த 4 2 3ல யார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்காங்களோ அவங்கள வெளியே தூக்கிட்டு இந்த 1 என்டர் பண்ண போறேன். சோ 4 2 3ல யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, 2 தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு.
ஸோ நான் 2 தூக்கிட்டு 1ன்னு எழுதணும். ஸோ 2 பதிலாக 1 எழுதிட்டு மீதி ரெண்டு சேம் தான் 4 3 முடிஞ்சா. இப்ப நெக்ஸ்ட் 3 தேவைப்படுது. 3 ஆல்ரெடி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, அப்படியே எழுதிக்கணும். ஸோ 4 1 3. இப்ப 0 தேவைப்படுது. 0க்கு நான் ஒரு பிளேஸ் ஒதுக்கணும். இப்ப இந்த 4 1 3ல யார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கான்னு பாருங்க. ஸோ 4 இங்கே தான் வந்திருக்கு, 1 இங்கே தான் வந்திருக்கு, 3 தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கு. ஸோ 3 தான் இங்கேயே வந்துருச்சு, 3 தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கு. அப்ப 3 எடுத்துட்டு 0 போகணும். ஸோ 0. இது ரெண்டுமே பேம் போல 4 1 முடிஞ்சா. இப்போ 1 ஆல்ரெடி நமக்கு இருக்கு, ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 4 1 0. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு 2 தேவை. இப்போ இந்த 4 1 0 இந்த 3ல யார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கான்னு பாருங்க. ஸோ 0 இங்கே தான் வந்திருக்கு, 1 இங்கே வந்திருக்கு, 4 இங்கே, 4 தான் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வந்திருக்கு. ஸோ நம்ம 4க்கு பதிலாக நான் 2 எழுத போறேன். ஸோ 2 1 0. இப்போ மறுபடியும் எனக்கு 4 தேவைப்படுது. ஸோ இந்த 4க்கு நான் எங்க வைக்கணும், இந்த 2 1 0ல யார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்காங்களோ அவங்களுக்கு நான் வெளியே எடுக்கணும். யார் உள்ள வந்திருக்கான்னு பாருங்க. 2 இங்கே தான் வந்திருக்கு, 1 தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 1 நான் தூக்கிட்டு 4 எழுத போறேன். ஸோ அப்போ 2 1க்கு பதிலாக 4 இங்கே 0 முடிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட் 1 தேவைப்படுது மறுபடியும். ஸோ இப்போ இந்த 2 4 0ல யார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்காங்களோ அவங்களை தூக்கிட்டு 1 எழுதணும். யார் வந்திருக்கான்னு பாருங்க. 0 தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கு. ஸோ அப்போ 2 4 0க்கு பதிலாக 1 முடிஞ்சா. இவ்வளவுதான் இந்த டேபிள் ஃபில் பண்றது. இந்த 1 மட்டும்தான் எல்லா அல்காரிதம்லயும் லாஜிக் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஜிக் என்னது, எந்த இது ஃபர்ஸ்ட் உள்ள வந்துச்சோ அதை தூக்கிட்டு நம்ம அடுத்ததை இன்செர்ட் பண்ண போறோம். இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டோட லாஜிக். ஓகேவா? சோ இப்போ இனிமேல் நம்ம பண்ண போற எல்லாமே எல்லாத்துலயுமே சேமா தான் இருக்கும். இப்போ பேஜ் ஃபால்ட் கண்டுபிடிக்க போறோம். பேஜ் ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம இங்க 3 ஃப்ரேம் இருக்கா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 3 ஃப்ரேம் இருக்கா. சோ இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரேமுக்கும் இப்ப ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கோமான்னு பார்க்க போறோம். அப்படி சேஞ்சஸ் பண்ணிருந்தோம்னா பேஜ் ஃபால்ட்ல டிக் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி எம்டியா இருந்திருக்கும், இப்போ 1ன்னு மட்டும் இன்சர்ட் பண்ணிருக்கோம். சோ சேஞ்ச் பண்ணிருக்கோம், அதனால இங்க டிக் பண்றேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த ஃப்ரேம்ல 2 1ன்னு வந்திருக்கு. அதுக்கு முன்ன ஃப்ரேம்ல என்ன இருக்கு, 1 மட்டும் தான் இருக்கு. சோ ஒரு இதை இன்சர்ட் பண்ணிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணிருக்கோமா, டிக் பண்ணிடுறேன். அடுத்து மறுபடியும் 3 2 1 போட்டிருக்கேன், சேஞ்சஸ் பண்ணிருக்கேன், டிக் பண்ணிடுறேன். சோ மறுபடியும் சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா 1க்கு பதிலாக 4 போட்டிருக்கேன். சோ சேஞ்ச் பண்ணிருக்கேன், டிக் பண்ணிடுறேன். அடுத்து பாருங்க, மறுபடியும் சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா 2க்கு பதிலாக 1ன்னு போட்டிருக்கேன். சோ சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால டிக் பண்ணிடுறேன். அடுத்து பாருங்க, ஏதாவது சேஞ்ச் இருக்கா, இங்கேயும் 3 1 4 தான் இருக்கு, இங்கேயும் 3 1 4 தான் இருக்கு. சோ சேஞ்சஸ் எதுவுமே இல்லைன்னா ஒன்னு கிராஸ் பண்ணிருங்க, இல்லைன்னா எம்டியா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்து இங்க 3 1 4க்கு 0 1 4 பாருங்க, சேஞ்ச் ஆயிருக்கா, சேஞ்ச் ஆகிருக்கு. 3க்கு பதிலாக 0 வந்திருக்கு. சோ இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். அடுத்து 0 1 4க்கு 0 1 4 சேஞ்ச் ஆயிருக்கா, ஆகல. சோ இதை விட்டுறலாம். அடுத்து 0 1 4க்கு 0 1 2க்கும் பாருங்க சேஞ்ச் ஆகிருக்கு. சோ டிக் பண்ணிருங்க. அடுத்து மறுபடியும் 0 1 2க்கும் 0 4 2க்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து 0 4 2க்கும் 1 4 2க்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. சோ ரெண்டு ஃப்ரேமை பார்த்துட்டே வரோம். சேஞ்சஸ் நடந்திருந்தா டிக் பண்ணிடுறோம், நடக்கலன்னா அப்படியே விட்டுறோம். ஓகேவா? சோ இப்ப பேஜ் ஃபால்ட் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எத்தனை டிக் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் எண்ணுங்க. சோ 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 பேஜ் ஃபால்ட் நமக்கு இருக்கு. சோ எடுத்து எழுதிருங்க. நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் எவ்வளவு இருக்கு, 9. முடிஞ்சா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிட் ரேஷியோ. கிட் ரேஷியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ இதுல பேஜ் ஃபால்ட் இல்லாம எத்தனை இருந்துச்சுன்னு பாருங்க. டிக் பண்ணாத பாக்ஸ் மட்டும் என்னங்க, 2 பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ என்ன பண்ண போறேன்னா, கிட் ரேஷியோல 2 மேல பேஜ் ஃபால்ட் இல்லாதது எடுத்தது என்னோ டிவைட் பை மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருந்துச்சுன்னு பாருங்க. அதாவது மொத்தம் எத்தனை ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னு பாருங்க. மொத்தம் எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 11 இருக்கா. சோ அப்ப 2/11 into 100. சோ இதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ஆன்சர் வரும். அதை பெர்சன்டேஜ்ல எடுத்து எழுதிருங்க. சோ 2/11 into 100 போட்டு பெர்சன்டேஜ்ல எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? சோ கால்குலேட்டர்ல பண்ணி பாருங்க. 18.18% வருது. சோ 18.18. சோ இதான் கிட் ரேஷியோ. அப்போ மிஸ் ரேஷியோனா என்ன இருக்கும், எத்தனை பேஜ் ஃபால்ட் இருந்துச்சுன்னு பாருங்க. டிக் எத்தனை பண்ணிருக்கோம், 9 பேஜ் ஃபால்ட் இருந்துச்சு. ஸோ 9/11 into 100. ஸோ ஃபால்ட், அதனாலதான் இது மிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை அப்படி நினைவு வச்சுக்கோங்க. ஸோ 9/11 into 100 இதை நீங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா 81.81% வருது. ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்க்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து எழுதுறீங்க, அடுத்து ஒவ்வொரு இதா ஃபில் பண்ணிட்டே வர போறீங்க. ஸோ ஃபில் பண்ணும்போது நமக்கு எம்டி ஆக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எது உள்ள வந்துச்சோ அதை நம்ம வெளியே தூக்கிட்டு நம்ம அடுத்ததை இன்சர்ட் பண்ணப்போம். இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல. பேஜ் ஃபால்ட் கண்டுபிடிச்சாச்சு, கிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு, மிஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி ரெண்டு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கலாம்.
ஸோ அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கினே இது ஈஸியா வேகமா பண்ணிடலாம். ஸோ இப்போ வேகமா பண்ணலாம். ஸோ மறுபடியும் எப்பயும் போல டேபிள் வரைஞ்சுங்க. இப்போ மறுபடியும் ஒன்னொன்னா இன்சர்ட் பண்ணிட்டே வர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல 1. ஸோ லாஸ்ட்ல இருந்து இன்சர்ட் பண்றேன். அடுத்து என்ன வருது 2. ஸோ 1 2. அடுத்து என்ன வருது 3. 1 2 3. இப்போ என்ன வருது 4 வருது. ஸோ இப்போ எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரே ஒரு லாஜிக், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இங்க என்னென்ன இருக்கு 1 2 3 இருக்கா. ஸோ என்னோட ரைட் சைட்ல பார்த்துட்டே வர போறேன். எது எனக்கு உடனே தேவைப்படலையோ, அதாவது ரொம்ப லேட்டா தான் அது தேவைப்படுதோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ ரைட் சைட்ல பார்த்துட்டே வரேங்க. ஸோ இப்படி ரைட் சைட்ல ஃபுல்லா பாக்குறீங்க. இது 1 எங்க தேவைப்படுது, இங்கக்குள்ள தேவைப்படுது. 2 எங்க தேவைப்படுது, ஸோ 2 இங்கக்குள்ள தேவைப்படுது. 3 எங்க தேவைப்படுது, இங்க தேவைப்படுது. ஸோ எது நமக்கு லேட்டா தேவைப்படுதுன்னு பாருங்க, லாஸ்டா இருக்க 2 தான் நமக்கு லேட்டா தேவைப்படுது. அப்ப அந்த 2 நான் வெளியே எடுத்துட்டு அடுத்ததை நான் இன்சர்ட் பண்ண போறேன். இவ்வளவுதான் லாஜிக். ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்ல ரைட் சைட் பார்க்க போறீங்க. ரைட் சைட்ல எது லேட்டா தேவைப்படுதோ அதை தான் நான் வெளியே தூக்க போறேன். ஸோ இப்ப 2 தான் லேட்டா தேவைப்படுது. அப்ப இந்த 2க்கு பதிலா நான் 4 போட போறேன். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். இப்ப நெக்ஸ்ட் நமக்கு 1 தேவைப்படுது. 1 நம்ம ஆல்ரெடி இருக்கு. ஸோ இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 4 3. அடுத்து 3 தேவைப்படுது. 3 ஆல்ரெடி இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. 1 4 3. அடுத்து 0 தேவைப்படுது. ஸோ இந்த 1 4 3ல எது நமக்கு லேட்டா தேவைப்படுதுன்னு பாருங்க. ஸோ ரைட் சைடு பாக்குறப்ப 1 இங்கே தேவைப்படுது, 4 இங்கே தேவைப்படுது, 3 எனக்கு தேவையே படல. அப்ப நான் 3 வெளியே தூக்கிட்டு நான் 0 இன்சர்ட் பண்ணணும். ஸோ 3க்கு பதிலாக 0 போட்டிருப்பாரு. மீதி 2 அப்படிதான் 1 4. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு 1 தேவைப்படுது. ஸோ இதை அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எனக்கு 1 தேவைப்படுது. ஸோ 1 ஆல்ரெடி இருக்கு. அப்படின்னா பிரச்சனை இல்லை. 1 4 0 அப்படியே எழுதிடுறேன். இப்போ 2 தேவைப்படுது. ஸோ 2 எதுல ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் எது தேவைப்படுதுன்னு பாருங்க. 4 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு, 0 தேவையே இல்லை. அப்ப 0 தூக்கிட்டு நான் 2 போட்டுறலாம். ஓகேவா? ஸோ 0 தூக்கிட்டு 2 போட்டுறேன். மீதி 2 சேம் தான். 1 4 2. இப்போ மறுபடியும் இப்போ 4 ஆல்ரெடி இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை. 1 4 2. ஸோ அடுத்து 1 ஆல்ரெடி இருக்கு. பிரச்சனை இல்லை. 1 4 2. முடிஞ்சா இவ்வளவுதான் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். தேவைப்படும் போது ரைட் சைட்ல பாக்குறீங்க. எது நமக்கு லேட்டா தேவைப்படுதோ அதை மட்டும் தூக்கிட்டு அடுத்ததை இன்சர்ட் பண்ண போறீங்க. இவ்வளவுதான் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இப்போ பேஜ் ஃபால்ட் பார்க்கலாமா. சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா டிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எம்டி அந்த இதுல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொன்று இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொன்று இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 to 1ல இருந்து 3 4 1 மாறி இருக்கு. ஸோ சேஞ்ச் ஆயிருக்கு. அது 3 4 1 சேஞ்ச் ஆகல. இங்கேயும் 3 4 1 தான் சேஞ்ச் ஆகல. அது 3 4 1ல இருந்து 0 4 1 மாறி இருக்கு. ஸோ சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து 0 4 1 தான் சேஞ்ச் ஆகல. அடுத்து 2 4 1 சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து 2 4 1 சேஞ்ச் ஆகல. ஸோ பேஜ் ஃபால்ட் இங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 6 டிக் பண்ணிருக்கோம். ஸோ 6 பேஜ் ஃபால்ட் இருக்கு. முடிஞ்சா இப்போ 6 பேஜ் ஃபால்ட் இருக்கு. ஸோ கிட் ரேஷியோ எவ்வளவு, டிக் பண்ணாத எல்லாமே பார்க்கணும். 1 2 3 4 5. ஸோ 5 டிவைடட் பை மொத்தம் எவ்வளவு இருந்துச்சு 11 இருந்துச்சு. 5/11 into 100. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். கால்குலேட்டர்ல பார்த்து எழுதிக்கோங்க. பெர்சன்டேஜ்ல எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் மிஸ் ரேஷியோ என்ன பண்ணுவோம். பேஜ் ஃபால்ட் எழுதிடுவோம் 6. அடுத்து டோட்டல் எவ்வளவு இருந்துச்சு 11 into 100. ஸோ 6/11 into 100 பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும். அதை பெர்சன்டேஜ்ல எடுத்து எழுதிடுங்க. ஸோ இவ்வளவுதான் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்டோட அல்காரிதம். முடிஞ்சா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட் லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஈஸியா தான் இருக்கும். எப்பயும் போலதான் ஃபர்ஸ்ட் 1 இன்சர்ட் பண்றீங்க. அடுத்து 1 2, அடுத்து 1 2 3. இப்போ நமக்கு 4 தேவைப்படுது. இங்க என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு, அதாவது நான் ரீசெண்டா அதை யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப கம்மியா தான் ரீசெண்டா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் பார்க்க போறோம். அதாவது நம்ம லெஃப்ட் சைட்ல பார்க்க போறோம். போனதுல என்ன பார்த்தோம், ரைட் சைட்ல பார்த்தோமா. இப்போ நான் லெஃப்ட் சைட்ல பார்க்க போறேன். லெஃப்ட் சைட்ல ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி யாரை நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்க்கணும். ஸோ இங்க பாருங்க. இப்போ 3 to 1ல ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி யாரை யூஸ் பண்ணிருக்கேன், 1 யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த 1 நான் தூக்கிட்டு 4 இன்சர்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான். லெஃப்ட் சைட்ல ரொம்ப தூரத்துல யார் இருக்கான்னு மட்டும் பாருங்க, போதும். ஓகேவா? ஸோ இப்போ 1க்கு பதிலாக நான் 4 போடணும். 4 2 3. முடிஞ்சா இங்கே லெஃப்ட் சைட்ல பார்த்துட்டு இருப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ 1. ஸோ 1 நமக்கு தேவைப்படுது. இப்போ மறுபடியும் பாருங்க 4 3 2ல லெஃப்ட் சைட்ல யார் லேட்டா ரொம்ப தூரத்துல இருக்கான்னு பாருங்க. 4 2 3. ஸோ 4 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு. ஸோ 2 தான் ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்போ 2க்கு பதிலாக 1 போட்டணும். மீது 2 அப்படிதான் 4 3. புரிஞ்சா? அப்ப 3 தான் தேவைப்படுது. 3 ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்படியே எழுதிடலாம் 4 1 3. இப்போ 0 தேவைப்படுது. இப்போ 3 1 4ல யார் லேட்டா முன்னாடி யூஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல லாஸ்ட் இருக்கிறது பார்க்கணும். ஸோ 3 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு.
ஸோ இப்போ லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு யாரு 4 தான். ஓகேவா? ஸோ இந்த 3யே பார்க்க கூடாது, ஃபர்ஸ்ட் எது வருதோ அதை மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம 3 ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு, ரீசெண்டா யூஸ் பண்ணாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணாதது என்னது 4. ஸோ அந்த 4க்கு பதிலாக நான் 0 போட போறேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. 3 என்னடா இங்கே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. இங்க இருக்கு 3 தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? இப்போ 4க்கு பதிலாக 0 போட போறேன். 0 1 3 முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் 1 ஆல்ரெடி இருக்கு, அப்ப நான் அப்படியே எழுதிடலாம் 0 1 3. இப்போ நெக்ஸ்ட் 2 தேவைப்படுது. ஸோ இப்போ 2க்கு இந்த 0 1 3ல பாருங்க எதில் ரீசெண்டா யூஸ் பண்ணியிருக்கோம். 1 இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், 0 இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், 3 இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப 3க்கு பதிலாக 2 போட்டுறணும். ஸோ 2 இங்கே 0 1. அடுத்து 4 தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணணும், இந்த 2 1 0 இந்த 3ல எதை ரீசெண்டா யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. 2 1 0 லீஸ்ட் ரீசெண்டா 0 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப 0க்கு பதிலாக 4 போடணும். ஸோ 4 1 2. இப்ப அடுத்து 1 தான், 1 ஆல்ரெடி இருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. 4 1 2 முடிஞ்சா? இவ்வளவுதான் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. ஓகேவா? ஸோ நம்ம லெஃப்ட் சைட்ல பார்க்க போறோம், ரீசெண்டா எது யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப முன்னாடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணலையோ அதை மட்டும் தூக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ பேஜ் ஃபால்ட் என்னங்க, எப்பயும் போலதான் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிடணும். ஸோ இங்க எம்டில இருந்து 1 சேஞ்ச் ஆயிருக்கு, அடுத்து 1 2 இன்செர்ட் ஆயிருக்கு, அடுத்து 1 2 3 இன்செர்ட் ஆயிருக்கு, அடுத்து 3 2 1ல இருந்து 3 2 4னு மாறிடுச்சு. ஸோ இங்க ஒரு சேஞ்ச் இருக்கு. அது 3 2 4ல இருந்து 3 1 4 ஆயிருக்கு. ஸோ இங்க ஒரு சேஞ்ச் இருக்கு. இங்க 3 1 4ல இருந்து 3 1 4 சேஞ்ச் இல்ல. 3 1 4ல இருந்து 3 1 0 சேஞ்ச் இருக்கு. அது 3 1 0 சேஞ்ச் இல்ல. அது 3 1 0ல இருந்து 2 1 0னு மாறி இருக்கு. ஸோ சேஞ்ச் இருக்கு. அடுத்து 2 1 0ல இருந்து 2 1 4 மாறி இருக்கு, சேஞ்ச் இருக்கு. அடுத்து 2 1 4 2 1 4 தான், சேஞ்ச் இல்ல. ஸோ இவ்வளவுதான் பேஜ் ஃபால்ட். எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பேஜ் ஃபால்ட் இருக்கு. அடுத்து கிட் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ கிட் ரேஷியோ என்ன அர்த்தம், டிக் பண்ணாத பாக்ஸ் 1 2 3 3 பாக்ஸா இருக்கு. ஸோ 3 by மொத்தம் எவ்வளவு இருந்துச்சு 11 into 100. ஸோ நீங்க கால்குலேட்டர்ல பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், அதை பெர்சன்டேஜ்ல போட்டு எழுதிருங்க. ஓகேவா? அடுத்து மிஸ் ரேஷியோ என்னது, பேஜ் ஃபால்ட் எவ்வளவு இருந்துச்சு 8 டிவைடட் பை 11 into 100. இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், அதை பெர்சன்டேஜ்ல போட்டு எழுதிருங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. முடிஞ்சா? இவ்வளவுதான் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஜஸ்ட் நீங்க டேபிள் ஃபில் பண்ற லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல என்ன பண்ணோம், நமக்கு தேவைப்படும் போது ஃபர்ஸ்ட் யார் உள்ள வந்தாங்களோ அவங்கள நான் ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துட்டு அடுத்ததே இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அடுத்த ஆப்டிமல் பேஜ்ல என்ன பண்ணணும், யார் நம்ம லேட்டா தான் நமக்கு தேவைப்படுவாங்களோ, அதாவது ரைட் சைட் பார்க்க போறோம், லேட்டா யார் தேவைப்படுறாங்களோ அவங்க நான் வெளியே எடுத்துட்டு நான் அடுத்ததை இன்சர்ட் பண்ண போறேன். இது ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். அடுத்து லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு என்ன பண்ணோம், நம்ம லெஃப்ட் சைட் பார்க்க போறோம், யாரை நம்ம ரீசெண்டா யூஸ் பண்ணவே இல்லையோ அவங்கள நான் வெளியே எடுக்க போறேன். ஸோ லெஃப்ட் சைட்ல யார் தூரத்துல இருக்காங்களோ அவங்கள வெளியே எடுத்துட்டு அடுத்ததை இன்சர்ட் பண்ண போறேன். இது லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா எழுதிடலாம். ஸோ பேஜ் ஃபால்ட் என்ன பார்த்தோம், இந்த டிக் பண்ணிருக்க எல்லாமே பேஜ் ஃபால்ட், அதை என்ன எழுதிருவீங்க. கிட் ரேஷியோ என்ன பார்த்தோம், டிக் பண்ணாத பாக்ஸ் டிவைடட் பை மொத்தம் எத்தனை இருந்துச்சு into 100. மிஸ் ரேஷியோனா பேஜ் ஃபால்ட். ஸோ பேஜ் ஃபால்ட் டிவைடட் பை எத்தனை இருந்துச்சோ அதை போட்டு into 100. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா பேஜ் ஃபால்ட் கண்டுபிடிச்சலாம், கிட் ரேஷியோ கண்டுபிடிச்சலாம், மிஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். இவ்வளவுதான் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.